வணக்கம் தோழர்களே. அனுபவம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன். நான் சினிமா ஸ்டண்ட் நடிகராக இருந்து விவசாய ஆராய்ச்சிக்கு வந்து அதன் பிறகு என்னுடைய சினிமா ஸ்டண்ட் நடிகரின் உடல் அமைப்பை வைத்து ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி யோகாவை திறம்பட கற்றுக்கொண்டு சுமார் 10,000 பேருக்கு மேல் ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி எனும் யோகாவை தமிழர் கண்டுபிடித்த திராவிடர் கண்டுபிடித்த இந்த உடல்நல மருந்துண்ணா மருத்துவத்தை 10,000 பேர்களுக்கு மேல் நான் பயிற்றுவித்து நலனாக இருக்க ஆலோசனை சொல்லியிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த ஒன்று கலக்கம் உடற்பயிற்சியில் உண்டாகும் உடல் நலத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்ல இருக்கின்றேன். உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய தெளிவான உபாயத்தை சொல்ல இன்றைக்கு இந்த பதிவில் சொல்லியிருக்கின்றேன். என்னுடைய இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். உடற்பயிற்சிக்கும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசங்களை தெளிவாக சொல்கின்றேன். அதன் பிறகு நம்ம உடலுக்குள்ள ஏசி, அதாவது ஏசி என்றால் காற்றை சமப்படுத்தி வைத்து ஏர் கண்டிஷன், காற்றை ஒரு நிலையில் வைத்திருக்கக்கூடியது தான் ஏசி. அந்த தட்ப வெப்பநிலையை ஒருநிலைப்படுத்தக்கூடிய நம்முடைய உடலிலே இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு தெளிவாக எப்படி செயல்படுகிறது என்று என்னுடைய அனுபவத்தில் ஆராய்ந்து தெளிந்து உங்களுக்கு சொல்கின்றேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்படி செய்வது உடற்பயிற்சி. உட்காந்து எந்திரிக்கிறது, தண்டால் அடிக்கிறது, புல்லப்ஸு, கல்லாக்கட்டை சுற்றுறது எல்லாமே இப்படி செய்தால் ரசாயன மாற்றங்கள் ஏற்படாது. இது உடற்பயிற்சி. பாருங்கள், இது ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி. இப்போ எப்படி தண்ணி வருது, இது போல் தான் ஒரு முத்திரையும் 30 வினாடிகள் செய்தால் நம்ம ரசாயனங்கள் அங்கங்கே தங்கி இருக்கக்கூடிய அமில காற்றுக்கள் வெளியேற்றப்பட்டு நல்ல காற்றை அங்கே செலுத்தி இரத்தத்தை சுத்தம் செய்து காற்றை சுத்தம் செய்து நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது என்பதுதான் யோகா. தமிழர் கண்டுபிடித்த, முருகர் கண்டுபிடித்த ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி தான் யோகா என்பதாக மாறியிருக்கிறது. அங்கே இருக்கும் பாம்பு, சேவல், மயில், இதுதான் அதனுடைய மூலப்பொருட்கள். ஹரோஹரா என்பது 6 ஆதார சக்கரங்களின் சொந்தக்காரன் தான் முருகன். அதுதான் 6 என்று பொருள். மற்றொரு கடவுளான கோவிந்தா என்றால் கோ என்றால் மாடு, விந்தா என்றால் வேந்தார் என்றால் மாட்டின் தலைவன். இந்துக்கள் சொல்கிறார்கள். தமிழர் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து கொடுத்துட்டு போயிருக்கான். ஓம் நம சிவாய என்றால் 9 கிரகங்களாலான நம்ம உடம்பு என்பது அதனுடைய அர்த்தம், பொருள். தமிழர் சொல்லக்கூடிய ஓம் நம சிவாயா, 9 கிரகங்களாலான நம்ம உடம்பு என்பதுதான் அந்த ஓம் நம சிவாயா. அதே போல ஜீவம் என்பது உடம்பு. அந்த ஜீவத்துக்கு ஜீவலிங்கம் என்பது இருக்கிறது. ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் சேர்ந்தது தான் ஜீவலிங்கம் என்பதை பலர் சொல்லியிருக்கின்றார்கள். அதை நானும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறேன். மேலும் விவரங்களை பாருங்கள். உடம்புக்குள் ஏசி, அது எப்படி செயல்படுகிறது? நம்ம உடம்பை அதிக வெப்பமும் ஏறாமல் அதிக குளிர்ச்சியும் வைக்காமல் அதை நாம் சமன் எப்படி செய்கிறது என்பது, நம்ம உடலுக்குள் எப்படி சமன் செய்கிறது என்பதை தெளிவாக சொல்கின்றேன். இது பாருங்க, நீச்சல்
இப்படி நீச்சல் செய்வது வயிறு முன்னுக்கு தள்ளி முதுகு பின்பக்கம் வளைஞ்சிருக்கிறது. இப்படி முதுகு பின்பக்கம் இப்படி வளைஞ்சிருக்கிறது. இடுப்பு உள்ளுக்கு தள்ளி வயிறு உள்பக்கம் போகிறது. இப்படி செய்தால் உடம்பு உஷ்ணமாகும். அதே போல் மல்லாந்து படுத்தாலும் பாருங்கள், ஒரு தலைமச்சியை கீழே போட்டு நீங்கள் மல்லாந்து படுத்தாலும் சளி இருமல் குறையும், ஜலதோஷம் குறையும். இது மாதிரி ஒரு தலைமச்சி போட்டு படுத்திருந்தால் சளி இருமல் குறையும். இப்படி செய்தால் ஆரோக்கியம் கிடைக்கும். இதுதான் ஏர் கண்டிஷன் என்று நான் சொல்லுகின்றேன். என்னுடைய கைபேசி எண் பாருங்கள், 7339598620 எனும் என்னுடைய கைபேசி எண். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபோன் செய்து அழையுங்கள், நான் பதில் சொல்கின்றேன். இப்படி ஒவ்வொன்றும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி என்று சொல்லக்கூடிய யோகாவை செய்தால் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இது மனிதன் கண்டுபிடித்தது தான் யோகா. கடவுள் கண்டுபிடித்தது என்பது எதுவுமே கிடையாது. கடவுளுக்கு உருவம் கிடையாது. 9 கிரகங்களான உயிரினங்கள், அமீபா முதல் குரங்கு, மனித குரங்கு, மிருகங்கள், இப்படி பல்வேறு உயிரினங்கள் உலகத்தில் 87 லட்சம் உயிரினங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இப்படி எதையும் இயற்கையாக 9 கிரகங்களான உற்பத்தி தான். எதுவும் கடவுள் செய்ததில்லை. மனிதன் ஏமாற்றுவதற்காகவும் மனித குலத்தில் தனித்தனி குழுக்களாக பிரிந்து இப்போது குரங்கு கூட்டம் என்ன செய்யும்? ஒரு ஊரில் இருக்கிற குரங்கு கூட்டம் இன்னொரு ஊருக்கு போனாக்கா அந்த ஊரில் வேறு குரங்கு கூட்டம் வராமல் தடுக்கும். அதுபோல் மனிதர்கள் கூட்டம் கூடி வாழ்வதற்காக ஒரு மதத்தை தோற்றுவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்றபடி இந்த மதம் தான் சிறந்தது, அந்த மதம் தான் சிறந்தது என்று மனிதர்கள் அவரவர்கள் நடத்தை விதிகளின்படி எந்த மதம் அன்பு காட்டுகிறதோ, எந்த மதம் மனிதநேயத்தை சொல்கிறதோ அவைதான் அதிகம் மனிதர்கள் நம்பி வாழ்வார்கள். அதுபோல் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி திராவிடர்கள் கண்டுபிடித்த முருகக் கடவுளிடம் இருக்கும் மயில், சேவல், பாம்புதான் யோகாவின் மூலாதார மூலப்பொருட்கள். அது 3. அதேபோல் காவடி போல் நம் உடம்பை தூக்கினால், காவடிவத்தில் உடம்பை தூக்கினால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று 2-3 பதிவு போட்டிருக்கின்றேன். என்னுடைய ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை பார்த்துவிட்டு எனக்கு ஆதரவு தாருங்கள். மேலும் மேலும் நான் போடும் இந்த ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை நீங்கள் தெரிந்து கொண்டு சுவாச பயிற்சி, உடற்பயிற்சி, ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி போன்றவை செய்து ஆரோக்கியமாக வாழ நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.